என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல நீ பேட்டி கேட்கும்போது தமிழால வந்தா வேலை கொடுப்பான் சொல்றானே இல்லையா? சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்கேன் முழுக்க ராஜஸ்தானி. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் உனக்கு. நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி. இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டான். 29 தேர்தல்ல அவன் தீர்மானிப்பான். நீ ஒண்ணு தள்ளி விடுவான், ஓட்டு போடாங்கிட்டு. இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். 8 கோடி தமிழர்கள், 1.5 கோடி வன்னியர், 1 கோடி கன்னடர் கவுண்டர், 1 கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம். எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் 1.5 கோடியா? வன்னியனா நிக்க மாட்டா. ஒன்னா கவுண்ட 1.5 கோடியா? ஒன்னா நிக்க மாட்டாய். முக்குளத்தோர் கல்லர் மரவர் அகமுடையரா? நிக்க மாட்டாய். மரவனை நிறுத்தின அகமுடையர் போட மாட்டாய், கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய். பறையரா ஒன்றாக மாட்டாய். நீ சாதியாபமும் நான் நிக்க மாட்டாய், நீ மொழி இனமாவும் நிக்க மாட்டாய். எப்படி உனக்கு வலிமை வரும்? ஆனால் அவன் 1.5 கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். நீ நான் சொல்றதை நீ நம்பல, நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து பார், நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான். நீ அப்ப வன்னியனும் பேச முடியாது, கவுண்டனும் பேச முடியாது, தேவரனும் பேச முடியாது, பறையனும் பேச முடியாது, நாடாரு செட்டியாரு தேவேந்திரர் ஓஹோ தள்ளி போன்றுவான். அந்த கரும வேற நமக்கு வர மாட்டேங்குது, ஏதோ பேச்சு விட்டு போயிடுவான்.